ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கலாம், கொஞ்சம் தேங்க்ஸ் எப்படி சொல்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நடக்குது இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்துறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி சொல்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் டைம்லி ஹெல்ப். தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நன்றி சொல்கிறோம். அதை பற்றி தான் இன்னைக்கு ஒரு 100 ஃப்ரேசஸ் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸில் எப்படி நம்ம தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் சொல்லுங்க, எல்லா விஷயத்துக்குமே நன்றி சொல்லுங்க. மக்களுக்கு நன்றி சொல்லணும். எல்லாரையும் பாராட்டுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க. எல்லா செயல்களுக்கும் உங்களுடைய பாராட்டுதலை தெரிவிங்க. எல்லா மக்களுக்கும் அவங்களுடைய செயல்களுக்கு நன்றியை தெரிவியுங்கள். அப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நட்புணர்வு கூடும். ஓகேயா? ஸோ நம்ம மெசேஜ் பண்ணுறோம், அதில் தேங்க்ஸ் சொல்கிறோம், நிறைய சொல்கிறோம். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸில் நம்ம எப்படி நன்றி சொல்லலாம் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கம் லெட்ஸ் வாட்ச் த வீடியோ நவ். Every single day. Okay, let's start the first sentence. Thank you for appointment letter. Okay, so appointment letter ஒன்று கிடைக்குது நம்மளுக்கு. அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம். சிம்பிள் தான். தேங்க்யூ ஃபார் அப்பாயின்மெண்ட் லெட்டர். ஓகே, சந்திப்பு கடிதத்திற்குன்னு சொல்கிறோம். வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சொல்லலாம். ஸோ எப்படினாலும் எடுத்துக்கலாம். அது அப்பாயின்மெண்ட் ஆர்டர், திஸ் அப்பாயின்மெண்ட் லெட்டர் போட்டிருக்கிறோம். ஸோ யூ கேன் டேக் இட் அஸ் எனிவே. ஸோ தேங்க்யூ ஃபார் அப்ரிசியேஷன் லெட்டர். அப்ரிசியேஷன்னா ஒருத்தர் பாராட்டி எழுதக்கூடிய ஒரு கடிதம். ஓகேயா? தங்கள் பாராட்டுதலுக்கு நன்றி. நம்ம ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கிறோம், ஒரு மேட்ச்சில் வின் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பாராட்டுவாங்க இல்லையா? அப்ரிசியேட் பண்ணுவாங்க. எழுதி ஏதாவது கடிதம் எழுதுவாங்க, அதுக்கு பாராட்டு கடிதத்திற்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் அப்ரிசியேஷன் லெட்டர். தேங்க்யூ ஃபார் ஆர்கியூயிங். ஓகே, உங்களுடைய ஆர்கியூ பண்ணுறதுன்னா விவாதம் பண்ணுறது, அதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் நல்லா விவாதம் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிற மாதிரி. வாதிட்டதற்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் அசிஸ்டிங். உங்களுக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கு யாராவது உதவி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறோம் தேங்க்யூ ஃபார் அசிஸ்டிங் மீ அப்படின்னு சொல்லலாம். அசிஸ்டிங்னா உதவி செய்கிறது. உதவியதற்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கலாம். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் அவர் வெட்டிங். அட்டெண்ட் பண்ணுறது, வெட்டிங்னா கல்யாணம் இல்லையா? என்னுடைய கல்யாணத்துக்கு நீங்கள் அட்டன் பண்ணதுக்கு, வந்திருந்ததற்கு, சிறப்பித்தமைக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் அவர் வெட்டிங். எங்கள் திருமணத்தில் கலந்து கொண்டதற்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் செமினார். செமினார்னால் ஒரு கருத்தரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அதில் அட்டன் பண்ணவங்களுக்கு நம்ம எப்படி தேங்க்ஸ் சொல்லலாம்? தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் செமினார். ஸோ அட்டெண்டிங் அவர் வெட்டிங், அட்டெண்டிங் அவர் வெட்டிங் பார்ட்டி, அட்டெண்டிங் ஃபார் டின்னர், அந்த மாதிரி எதுனாலும் நம்ம வேர்டு சேர்த்துக்கலாம். ஓகே, எக்ஸ்டென்ஷன். கருத்தரங்கில் கலந்து கொண்டதற்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் பேப்டிசம். பேப்டிசம்னா அந்த கிறிஸ்டியன்ஸ் சர்ச்சில் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஞான ஸ்நானம் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம அந்த ஃபாதர் அவங்களுக்கு நன்றி சொல்லக்கூடியது தேங்க்யூ ஃபார் பேப்டிசம் அப்படி சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் பேரிங் வித் மீ. ஓகே, அப்படின்னா என்ன சொல்லலாம்? என்னுடன் தடை செய்ததற்கு. பேரி காயர்டு அப்படிங்கிறோம், தடை செய்யக்கூடிய, அந்த தடை இது பண்ணக்கூடியது இல்லையா? ஸோ பேரியர்னாலே தடை தான் அர்த்தம். ஸோ பேரியிங் வித் மீ, என்னோட நீ பிரேக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பிரேக் ஆகிடுச்சு நம்ம ரெண்டு பேருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்போ லவ் எதுனாலும் சரி, அதுக்கு நன்றி சொல்கிறோம் நம்ம. தேங்க்யூ ஃபார் பேரிங் வித் மீ. என்கிட்ட நீ பிரேக் பண்ணதுக்கு, பிரேக்கப் பண்ணுறதுக்கு, தடை செய்ததற்கு நன்றி அப்படின்னு, அது ஒரு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி. தேங்க்யூ ஃபார் பீயிங் எ ஃப்ரெண்டு. ஓகே, ஸோ என்னுடைய நண்பராக இருந்ததற்கு நன்றி. பீயிங் எ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் எ ஃப்ரெண்ட், நண்பராக இருந்ததற்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் இன்டர்வியூ. இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நேர்காணலில் கலந்து கொண்டதற்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஆடிஷனிங். ஆடிஷன் போனோன்னாக்க அட்டன் பண்ணுறோம், அங்கே நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆடிஷனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஆடிஷனுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் அவார்ட் ஸ்பீச். நம்ம அவார்ட் வாங்கி அங்கே ஒரு ஸ்பீச் கொடுக்குறோம் அவார்டு ஃபங்க்ஷனில். ஸோ அது அவார்ட் ஸ்பீச்சுன்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம். விருது உரைக்கு நன்றி. ஓகே, குட். தேங்க்யூ ஃபார் பையிங் அவர் ப்ராடக்ட். ஸோ பையிங் அவர் ப்ராடக்ட்னா எங்களுடைய பொருட்களை வாங்கியதற்கு நன்றி அப்படின்னு சொல்கிறோம். எங்களுடைய தயாரிப்புகளை, எங்கள் நிறுவனத்தினுடைய தயாரிப்புகளை, பொருட்களை வாங்கியதற்கு நன்றின்னு சொல்லக்கூடியது தான் தேங்க்யூ ஃபார் பையிங் அவர் ப்ராடக்ட்.
சாரி, தேங்க்யூ ஃபார் காலிங் மீ. நம்மளை யாராவது கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எதுக்குனாலும், ஸோ தேங்க்யூ ஃபார் காலிங் மீ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். என்னை அழைத்ததற்கு நன்றின்னு சொல்கிற மாதிரி தேங்க்யூ ஃபார் செலிப்ரேட்டிங் மை பர்த்டே. ஸோ என்னுடைய பிறந்தநாள், இப்போ நம்மளுக்கு பர்த்டே நம்ம ஆஃபீஸில் வந்து நம்மளுக்கே தெரியாமல் கேக் வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் செலிப்ரேட்டிங் மை பர்த்டே, எனது பிறந்தநாளை கொண்டாடியதற்கு நன்றி அப்படின்னு சொல்கிறது. ஸோ தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் அவர் இன்விடேஷன், என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு இன்விடேஷன் கொடுக்குறோம் மேரேஜுக்கு, இல்லை வாயால் ஓரலாகவே கூப்பிடுறோம் எதுவும் அப்படின்னா, அவங்க வர்றேன் என்னான்னு அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் மை இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். எங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் அகாமடேட்டிங், எங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கூட, அகாமடேஷனாக ஒரு தங்க இடம்னு சொல்லிக்கலாம் இல்லையா. ஸோ தேங்க்யூ ஃபார் அகாமடேட்டிங்னா எனக்கு வந்து இடம் அளித்ததற்கு நன்றி, எனக்கு தங்க இடம் அளித்ததற்கு நன்றி அப்படின்னு நம்ம எதுனாலுமே நம்ம சொல்லிக்கொள்ளலாம். இடம் அளித்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கலாம். தேங்க்யூ ஃபார் அக்னாலஜ்மெண்ட். ஓகே, அக்னாலஜ்மெண்ட்னா நம்ம அக்னாலேஜ் பண்ணுறது, ஒப்புக்கொள்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு லெட்டர் வருது, நம்ம சைன் பண்ணி வாங்குகிறோம், அது அக்னாலேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த அக்னாலேஜ்மெண்ட் கார்டெலாம் முன்னாடி லெட்டரில் அட்டாச் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் அக்னாலேஜ்மெண்ட் மீன்ஸ் ஒப்புதலுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம் நம்ம. ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தேங்க்யூ ஃபார் பர்த்டே விஷஸ். பிறந்த நாளைக்கு நம்மளுக்கு விஷ் பண்ணுறாங்க நிறையா பேர், அவங்களுக்கு என்ன சொல்கிறோம்? தேங்க்யூ ஃபார் அவர் பர்த்டே விஷஸ். மீனிங் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்கு நன்றின்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் பர்த்டே விஷஸ் கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ்னால் மெசேஜில் எழுதி போடுறாங்க இல்லையா, வாட்ஸ்அப்பு, எஸ்எம்எஸ் அந்த மாதிரி, அதுக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் பிளெஸ்ஸிங் மீ. பிளெஸ்ஸிங்னா ஆசீர்வாதம் பண்ணுறது, பிளஸ் அப்படிங்கிறது. ஸோ என்னை ஆசீர்வதித்ததற்கு நன்றி. நம்ம வந்து பிறந்தநாளைக்கு யார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்குவோம் இல்லை, அவங்க நம்மளை ஆசீர்வாதம், நீடூழி வாழ்க, வாழ்க வளமுடன், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தேங்க்யூ ஃபார் பிளெஸ்ஸிங் மீ அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறோம். என்னை ஆசீர்வதித்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட், தேங்க்யூ ஃபார் அக்ரீயிங். அக்ரீனா ஒத்துக்கொள்தல். ஓகே அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இது ஒத்துக்கிட்டதுக்கு வந்து நீங்கள் ஒப்புக்கொண்டதற்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் அக்ரீயிங் டு பார்ட்டிசிபேட். ஓகே, டு பார்ட்டிசிபேட்னா கலந்து கொள்வதற்கு, அக்ரீயிங் அந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன்னு சொல்லலாம் நம்ம. ஓகே, பங்கேற்க ஒப்புக்கொண்டதற்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் ஆன்சரிங். ஓகே, நம்ம பதில் சொல்கிறாங்க, யாராவது ஒரு கொஷின் கேட்குறோம், ஒரு இது எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேட்டால் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் ஆன்சரிங், தேங்க்யூ ஃபார் யுவர் ரிப்ளை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பதில் அளித்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய மீனிங்கில் வரும். தேங்க்யூ ஃபார் ஆர்கியூயிங் சம்மரி. சம்மரி வந்து அந்த சுருக்கத்தை வாதிட்டதற்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம் நம்ம. தேங்க்யூ ஃபார் அரேஞ்சிங் த இன்டர்வியூ. நம்மளுக்கு ஒரு நேர்காணலுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் அரேஞ்சிங் த இன்டர்வியூ, நேர்காணலை ஏற்பாடு செய்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங், தாங்கள் கேட்டதற்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். ஸோ தேங்க்யூ ஃபார் புக்கிங் வித் அஸ், எங்களுடன் சேர்ந்து பயணச்சீட்டை புக் பண்ணதுக்கு, முன்பதிவு செய்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம். எங்களுடன், அதுதான் வித் அஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் புக்கிங் வித் அஸ் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் டு அவர் அட்டென்ஷன், எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மெசேஜ் யாருக்காவது போடுறோம், ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறோம், அப்போ அவங்க தெரிவிக்கிறாங்க நம்மளுக்குன்னா அவங்களுக்கு என்ன சொல்லலாம் நம்ம? தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் டு அவர் அட்டென்ஷன், எங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ தேங்க்யூ ஃபார் பிஸ்னஸ் மீட்டிங். ஓகே, ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் நடக்குது, அப்புறம் நம்ம தேங்க்ஸ் சொல்கிறாங்க, வணிக சந்திப்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் திஸ் பிஸ்னஸ் மீட்டிங் ஆல் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் செலிப்ரேட்டிங் அவர் வெட்டிங், எங்கள் திருமணத்தை கொண்டாடியதற்கு நன்றி. ஏர்லியராக ஒன்று பார்த்தோம், தேங்க்யூ ஃபார் செலிப்ரேட்டிங் மை பர்த்டேன்னு பார்த்தோம், என்னுடைய பிறந்தநாளை கொண்டாடியதற்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் செலிப்ரேட்டிங் அவர் வெட்டிங், எங்களுடைய திருமண நாளை கொண்டாடியதற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறோம் நம்ம.
தேங்க்யூ ஃபார் சூஸிங் அவர் ஹோட்டல். எங்களுடைய ஹோட்டலை நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு தேங்க்யூ ஃபார் சூஸிங் அவர் ஹோட்டல். தேங்க்யூ ஃபார் கிளிக் செய்ததற்கு நன்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேயா, குட், ஃபைன். தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு மை பார்ட்டி. நம்ம ஒரு பார்ட்டி இருக்குது, அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், அந்த பார்ட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு மை பார்ட்டி. ஓகே, வெரி சிம்பிள். வெறும் தேங்க்யூ சொல்லாமல் ஒரு சென்டென்ஸ் சேர்த்து எல்லாத்துலேயுமே நம்ம சொல்கிறோம். ஸோ இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ஓகே, எனது விருந்துக்கு வந்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கலாம். தேங்க்யூ ஃபார் கன்சிடரிங் மை அப்ளிகேஷன். என்னுடைய விண்ணப்பத்தை கவனத்தில் கொண்டு வந்ததற்கு நன்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். விண்ணப்பத்தை பரிசீலித்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ தேங்க்யூ ஃபார் கண்டோலன்சஸ். கண்டோலன்ஸ்னால் என்ன சொல்கிறோன்னா, ஒரு துக்கமான ஒரு நிகழ்ச்சிக்கு கண்டோலன்ஸ் சொல்லலாம் நம்ம. ஸோ இரங்கல் தெரிவித்ததற்கு நன்றி, இரங்கலுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு தேங்க்யூ ஃபார் யுவர் கண்டோலன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். தேங்க்யூ ஃபார் டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க். ஓகே, உங்களுடைய அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்புக்கு நன்றி. டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க், அர்ப்பணிப்பு அண்ட் ஹார்ட் ஒர்க், கடின உழைப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் டிஃபெண்டிங் அவர் கண்ட்ரி. எங்கள் நாட்டை பாதுகாத்துமைக்கு நன்றின்னு நம்ம ஆர்மி பீப்புள், மிலிட்ரி பீப்புளுக்கெலாம் நன்றி சொல்கிறோம் இல்லையா. தேங்க்யூ ஃபார் டிஃபெண்டிங் அவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் டின்னர் பார்ட்டி. ஓகே, இரவு விருந்துக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் கிளாப்பிங், கைதட்டியதற்கு நன்றி, அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் கிளாப்பிங். தேங்க்யூ ஃபார் கிளாரிஃபையிங் த டவுட்ஸ் அண்ட் எதுனாலும் சரி தெளிவுபடுத்தியதற்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் கிளையன்ட்ஸ். என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், அதுக்கு சொல்லலாம் நம்ம தேங்க்யூ ஃபார் அவர் கிளையன்ட்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் அப்ளையிங், விண்ணப்பித்ததற்கு நன்றி, அதுதான் தேங்க்யூ ஃபார் அப்ளையிங் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் அப்ரிசியேஷன், தங்கள் பாராட்டுதலுக்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம் நம்ம, பாராட்டுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் அப்ரிசியேட்டிங் மை ஒர்க், எனது பணியை பாராட்டியமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லுது. தேங்க்யூ ஃபார் அப்ரிசியேட்டிங் மை ஒர்க். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் கான்டாக்டிங், என்னை தொடர்பு கொண்டதற்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங் இன்டு மை லைஃப், எனது வாழ்க்கையில் வந்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம். லைஃப் பார்ட்னருக்கு இந்த இது நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், என் வாழ்க்கையில் வந்ததற்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் கம்மிங் இன்டு மை லைஃப். தேங்க்யூ ஃபார் டெடிகேஷன். ஓகே, தங்கள் அர்ப்பணிப்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லக்கூடியது. தேங்க்யூ ஃபார் டின்னர் இன்விடேஷன், இரவு விருந்துக்கு அழைத்தமைக்கு நன்றி. ஓகே, அந்த மாதிரி தான் இரவு அழைப்பிற்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் டொனேஷன், தங்கள் நன்கொடைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தேங்க்யூ ஃபார் டவுன்லோடிங் அவர் லெசன்ஸ், எங்களுடைய லெசன்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. எங்கள் பாடங்களை பதிவிறக்கியதற்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங், எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ஃபைனலாக அப்படின்னு சொல்லக்கூடியது தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் எலெக்டிங் மீ, என்னை தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி, என்னை தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் எம்ப்ளாயிங் மீ, என்னை பணியில் அமர்த்தியதற்கு நன்றின்னு சொல்லலாம், அல்லது வேலையில் அமர்த்தியதற்கு நன்றி, அதை தான் எம்ப்ளாயிங் மீ அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் எம்ப்ளாயிங் மீ, என்னை வேலையில் அமர்த்தியதற்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் டொனேஷன் டு சேரிட்டி. ஓகே, அறக்கட்டளைக்கு தொண்டுக்கு நன்கொடை அளித்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் டூயிங் பிஸ்னஸ் வித் அஸ், எங்களுடன் தொழில் செய்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம், அல்லது எங்களுடன் வியாபாரம் செய்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கலாம். தேங்க்யூ ஃபார் டிரைவிங் கேர்ஃபுல்லி, நீங்கள் கவனமாக ஓட்டியதற்கு மிக்க நன்றி. ஓகே, கவனமாக வாகனம் ஓட்டியதற்கு நன்றி அப்படின்னு சொல்கிறது தேங்க்யூ ஃபார் டிரைவிங் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் இமெயிலிங் மீ, எனக்கு மெயில் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு அப்படின்னு சொல்கிறேன், எனக்கு மின்னஞ்சல் அனுப்பியதற்கு நன்றி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் என்கரேஜிங் மீ, என்னை ஊக்குவித்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் என்கொயரி லெட்டர். ஓகே, விசாரணை கடிதத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்கிறது தான் தேங்க்யூ ஃபார் என்கொயரி லெட்டர்.
தேங்க்யூ ஃபார் யூலாஜி. யூலாஜினா என்ன சொல்கிறோம்? முகஸ்துதி பாடுறோம் இல்லையா, அதாவது பாராட்டுதல்னு சொல்கிறோம் நிறைய பேரை, புகழ்கிறது. ஸோ தேங்க்யூ ஃபார் யூலாஜின்னா புகழுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறது. தேங்க்யூ ஃபார் எக்ஸ்பிளைனிங், விவரித்ததற்கு நன்றி இல்லையா, அதுதானே, விளக்கியதற்கு நன்றி. அண்ட் தேங்க்யூ ஃபார் எக்ஸ்பிரஸிங் இன்ட்ரெஸ்ட், உங்கள் விருப்பத்தை தெரிவுபடுத்தியமைக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறோம். ஆர்வத்தை வெளிப்படுத்தியதற்கு நன்றி அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் எக்ஸலண்ட் ஒர்க், ஓகே, உங்களுடைய மிக பிரமாதமான சிறந்த பணிக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஃபெசிலிட்டேட்டிங், ஓகே, ஸோ வசதி செய்தமைக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் ஃபெசிலிட்டேட்டிங், வசதி செய்தமைக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் ஃபீட்பேக், ஓகே, கருத்துக்கு நன்றி. தட் இஸ் ஃபீட்பேக், தங்கள் கருத்துக்கு நன்றி. ஸோ தேங்க்யூ ஃபார் ஃபாலோயிங் அப், பின்தொடர்ந்ததற்கு நன்றி, அதுதான் ஃபாலோ அப்னு சொல்கிறோம் இல்லையா. தேங்க்யூ ஃபார் ஃபாலோயிங் அப். தேங்க்யூ ஃபார் ஃபார்வர்டிங் மை ரெஸ்யூம், என்னுடைய ரெஸ்யூமை, எனது விண்ணப்பத்தை, ஓகே, பயோடேட்டாவை அனுப்பியதற்கு நன்றி, அதுதான் தேங்க்யூ ஃபார் ஃபார்வர்டிங் மை ரெஸ்யூம். தேங்க்யூ ஃபார் ஃபியூனரல் சப்போர்ட், ஓகே, இறுதி ஊர்வலத்திற்கு, இறுதி சடங்கிற்கு நன்றி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உதவி செய்ததற்கு நன்றின்னு கூட சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் ஃபயரிங் மீ, ஓகே, என்னை நீக்கியதற்கு நன்றி. ஃபயரிங் மீ அப்படிங்கிறது ஒருத்தரை திட்டுறதுக்கும் ஃபயரிங் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஓவரை திட்டுனா வி கேன் சே ஹீ இஸ் ஆல்வேஸ் ஃபயரிங் வித் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ ஃபார் ஃப்ளையிங் வித் அஸ், எங்களுடன் விமானத்தில் பயணித்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லலாமா. எங்களுடன் பறந்ததற்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்கிறோம். பறந்ததுன்னா விமானத்தில் பறக்கிறது தான் இல்லையா. தேங்க்யூ ஃபார் ஃபர்கிவிங் மீ, ஓகே, என்னை மன்னித்ததற்கு நன்றி, அதை தேங்க்யூ ஃபார் ஃபர்கிவிங் மீ அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் கைடிங், எங்களுக்கு கைட் பண்ணுறதற்கு, வழிகாட்டியதற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் கைடிங். தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் மீ, எனக்கு உதவியதற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ, என்னை அழைத்ததற்கு நன்றி. ஓகே, வெரி குட். ஸோ தேங்க்யூ ஃபார் குட் சர்வீஸ், தங்களுடைய நல்ல சேவைக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் கிரீட்டிங் மீ, என்னை வாழ்த்தியதற்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் கிரேட் சர்வீஸ், தங்களுடைய உன்னத பணி, பெரிய பணி, சேவைக்கு நன்றி, அந்த மாதிரி சொல்லலாம், கிரேட் சர்வீஸ். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங், எங்களுடன் சேர்ந்ததற்கு நன்றி, இணைந்ததற்கு நன்றி, அதே இது. தேங்க்யூ ஃபார் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகே, வேலை வாய்ப்பிற்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஃபார் ஜாப் அப்ளிகேஷன், ஓகே, வேலை விண்ணப்பத்திற்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் ஜாப் அப்ளிகேஷன். தேங்க்யூ ஃபார் அவர் வெட்டிங் கிஃப்ட், எங்களுடைய திருமண பரிசுக்கு நன்றி, ஓகே, எங்கள் திருமண பரிசுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் ஆஃபரிங் மீ த பொசிஷன், ஓகே, எனக்கு இந்த இடத்தை கொடுத்ததற்கு, இந்த பதவியை வழங்கியதற்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் அவர் ஈவெண்ட், எங்களுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்று கொண்டதற்கு நன்றி, பங்கேற்றதற்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் மை பர்த்டே ப்ரெசன்ட், எனது பிறந்தநாள் பரிசுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் மை பர்த்டே ப்ரெசன்ட். தேங்க்யூ ஃபார் நாட் ஸ்மோக்கிங், ஓகே, புகைப்பிடிக்காததற்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் நாட் ஸ்மோக்கிங். தேங்க்யூ ஃபார் நியூ இயர் விஷஸ், புத்தாண்டு வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி, ஓகே. தேங்க்யூ ஃபார் நியூ இயர் விஷஸ். தேங்க்யூ ஃபார் கொட்டேஷன், மேற்கோளுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் கொட்டேஷன். தேங்க்யூ ஃபார் குவிக் ரெஸ்பான்ஸ், ஓகே, விரைவாக நீங்கள் பதிலுக்கு, தங்களுடைய பதிலுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் குவிக் ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்டரிங், பதிவு செய்தமைக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். தேங்க்யூ ஃபார் ரெக்கமெண்டேஷன், பரிந்துரைக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் ரெக்கமெண்டேஷன். தேங்க்யூ ஃபார் ரிப்ளையிங், பதிலளித்தமைக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் ரிப்ளையிங். தேங்க்யூ ஃபார் ரிமெம்பரிங், ஞாபகத்திற்கு மிக்க நன்றி, ஞாபகம் வைத்திருந்ததற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் ரிமெம்பரிங், நினைவில் வைத்ததற்கு நன்றி.
Thank you for remembering my birthday. என்னுடைய பிறந்த தினத்தை நினைவு வைத்ததற்கு நினைவுபடுத்தியதற்கு மிக்க நன்றி. எனது பிறந்த நாளை நினைவில் வைத்ததற்கு நன்றி. Thank you for sending your photo. தங்கள் புகைப்படத்தை அனுப்பியதற்கு நன்றி. Thank you for sending your resume. உங்கள் விண்ணப்பத்தை அனுப்பியதற்கு நன்றி. Thank you for sending your resume. Thank you for teaching English. ஆங்கிலம் கற்பித்ததற்கு நன்றி. Thank you for understanding. புரிந்து கொண்டமைக்கு நன்றி. Thank you for understanding. Thank you for using our service. எங்களுடைய சேவையை பயன்படுத்தியதற்கு நன்றி. Thank you for visiting our channel. எங்கள் சேனலை பார்த்ததற்கு மிக்க நன்றி. Thank you for watching. Thank you for patience. Thank you for your cooperation. Thank you for your continuous support. Thank you. Bye. Take care. We can meet in the next video with a new lesson. Until then, bye. Take care. Your Senthil Kumar.